வணக்கம். நம்மள நிறைய பேர் ஜிடிஏ கேம் விளையாடாமல் இருந்திருக்க மாட்டாங்க. நிறைய கேம் டெவலப்பருக்கு அவங்க கேம் டெவலப்பராக ஆகணும்னு டிசைட் பண்ணதுக்கு ஜிடிஏவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். வேர்ல்ட்லேயே ஹையஸ்ட் க்ராசிங் என்டர்டைன்மெண்ட் ப்ராடக்ட்னா அது ஜிடிஏ 5 தான். இருந்தாலும் ராக்ஸ்டார் இந்த கேம் டெவலப் பண்ண கஷ்டப்பட்டதை விட ஜிடிஏ 4 டெவலப்மெண்ட் தான் அவங்களுக்கு வந்து பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. அது ஏன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இண்டி கேம் டெவலப்பர் ராக்ஸ்டார் ஜிடிஏ 4 டெவலப் பண்ணதை வச்சு நம்ம என்னென்னலாம் கற்றுக்கணுன்றதையும் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதல்ல ஜிடிஏ 5க்கும் ஜிடிஏ 4க்கும் இருக்க வித்தியாசம் என்னென்னா ஃபிசிக்ஸ் தான். ஜிடிஏ 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூட்டலான ரியல் டைம் ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஜிடிஏ 5ல் ப்ரீ டிஃபைன் கினமேட்டிக் அனிமேஷனை வச்சு ஃபேக் பண்ணாங்க. ஜிடிஏ 4ஓட டெவலப்மெண்ட் கஷ்டமாக இருந்ததுக்கு காரணம் இது மட்டும் தானான்னு பார்த்தோன்னா இல்லை. 2000 டைமில் ராக்ஸ்டார் அவங்களோட கேம் இன்ஜினை ஸ்விட்ச் பண்ணுறாங்க. ரெண்டர்வேர்லேருந்து ரேஜுக்கு போகிறாங்க. ரெண்டர்வேர் இன்ஜினில் தான் அவங்க ஜிடிஏ 3, YCT, San Andreas இந்த எல்லா கேமையும் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் ரெண்டர்வேர் இன்ஜினை வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச இன்ஜினை அவங்களோட காம்படேட்டரே வாங்கினதுனால அவங்க அந்த இன்ஜினுக்காக ராயல்ட்டி கட்டினாங்கன்னா அவங்க காம்படேட்டர் தான் வளருவாங்கன்னு சொல்லிட்டு ராக்ஸ்டார் அவங்க கேம் இன்ஜினை ரேஜுக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் Xbox 360, PS3லாம் ரிலீஸ் ஆன டைம். ஸோ வந்து கேம்ஸ்லாம் HD ஏராக்க வந்துச்சு. ஸோ இவங்களோட கேமை நியூ ஜென்னாக ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட இன்னோஸ் இன்ஜின் ரேஜை யூஸ் பண்ணுறாங்க. என்ன தான் ரேஜ் இன்ஜின் பவர்ஃபுல்லான இன்ஜினாக இருந்தாலும் அது வரைக்கும் ரிலீஸ் ஆன ராக்ஸ்டார் கேம் எதுவுமே டிலே ஆனதா இல்லை. பட் ஃபஸ்ட் டைமாக ஜிடிஏ 4 வந்து டிலே ஆனதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. பட் இவங்களுக்கான பாட்டில் நெக் என்னென்னு பார்த்தோன்னா Xbox 360லையும் PS3லையும் வெறும் 512 MB ரேம் தான் இருந்துச்சு. ஜிடிஏ 4ல் இருக்க மொத்த மேப்பையும் அத்தனோண்டு ரேம்குள்ளே இவங்க கொண்டு வரது பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு ராக்ஸ்டார் இன்ஜினியர் மேஜிக் பண்ணாதான் கொண்டு வர முடியும் அளவுக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களால ஓல்ட் மேப்பையுமே அந்த ரேம்குள்ளே கொண்டு வர முடியாது. பட் அவங்க வந்து ஹைலி காம்ப்ளெக்ஸ் செக்டர் பேஸ்ட் ஸ்ட்ரீமிங் சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணாங்க. இது என்ன பண்ணுன்னா நம்ம மூவ் பண்ணும்போது IPL COL ஃபைல்ஸை வந்து கண்டினியூஸாக ஸ்ட்ரீம் பண்ணும். இந்த ஸ்ட்ரீம் பண்ணும்போது ஸ்டட்டர் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க டபுள் ஸ்ட்ரீமிங் பஃபர் வச்சுருந்தாங்க. ஒரு த்ரெட் டிஸ்கில் இருக்க பைனரி டேட்டாவை ரீட் பண்ணும். கேம் லாஜிக் ப்ராசஸ் பண்ண டேட்டாவை செகண்டரி பஃபரில் ஸ்டோர் பண்ணிக்கும். GPU அக்ளூஷன் கல்லிங்கை யூஸ் பண்ணி ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்காத விஷயத்தை எல்லாமே வந்து GPUலேருந்து அன்லோட் பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை யூஸ் பண்ணி அவங்க GTA 4 ஆப்டிமைஸ் பண்ணாங்க. GTA 4ல் இருக்க முக்கால்வாசி சிஸ்டம் ஸ்டிமுலேட்டட் தான். கேமில் ஒரு கார் கிராஷ் ஆகும்போது உங்களோட பவுண்டிங் பாக்ஸை கேம் செக் பண்ணும். ரிஜிட் பாடி ஃபிசிக்ஸ் கைனடிக் எனர்ஜி ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி அந்த கிராஷோட இம்பல்ஸ் அந்த கார்மேஷோட டிஃபார்மேஷன்லாம் இந்த ஃபார்முலா வச்சு தான் கேம் டிஃபைன் பண்ணும். GTA 4ல் ஸ்டாட்டிக் அனிமேஷனுக்கு பதிலாக நேச்சுரல் மோஷன்ஸோட யுஃபோரியாவை யூஸ் பண்ணியிருப்பாங்க. யுஃபோரியா NPCஸ்க்கு ஸ்டிமுலேட்டட் ஸ்கெலிட்டனும் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தையும் கொடுத்துச்சு. நீங்கள் உங்கள் காரை வச்சு NPCயை இடிக்கிறீங்கன்னா யுஃபோரியா ஃபோர்ஸ் வெக்டாரை ரீட் பண்ணி அந்த NPC வந்து அவங்களோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியை வந்து தடுமாற்றமாக ஏஞ்சி நிற்கிறத வந்து இது கால்குலேட் பண்ணி ப்ரொசீட் பண்ணும். இது ரியலிஸ்டிக்காக இருக்கும். கேமில் NPCயை நீங்கள் இடித்ததுக்கப்புறம் அவங்க தடுமாற்றமாக ஏஞ்சி நிற்கிறதுக்கான காரணம் வந்து யுஃபோரியா தான். GTA 4ல் இருக்க காரு ஸ்டிமுலேட்டட் தான். சஸ்பென்ஷனுக்கு ஹூக்ஸ்லா யூஸ் பண்ணுது. இந்த கேமில் நிறைய இடத்துல ஃபிசிக்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால தான் ஃபேமஸான ஸ்விங்ஸர் கிளிச்சும் கிரியேட் ஆச்சு. ஒரு கொலிஷன் இருக்க மெஷ் காரும் ஒரு இன்டிஸ்ட்ரக்டபிளான ஊஞ்சலும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஃபிசிக்ஸ் ஸ்டிமுலேட்டடாக இருக்கிறதுனால கார் பறந்துடுது. ஸோ இதனால தான் GTA 5 GTA 4 விட ஈஸியாக பில்ட் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா GTA 5ஓட டெவலப்மெண்ட் டைம் 5 years. GTA 4ஓடது பார்த்தீங்கன்னா 4 yearsக்குள்ளே டெவலப் பண்ணிட்டாங்க. பட் என்ன விஷயம்னா சான் ஆண்ட்ரியாஸில் இருந்த மாதிரி கஸ்டமைசேஷன் நிறைய மேப் வந்து இன்னும் பெருசாக இருக்குது இந்த மாதிரிலாம் டெவலப்மெண்ட்டில் இருந்துச்சு. பட் இவங்க வந்து இந்த மாதிரி ஃபிசிக்ஸ் ஸ்டிமுலேட்டடில் போனதுனால இவங்களால வந்து ஆன் டைமில் எல்லாமே பண்ண முடியாது. அவங்க வந்து குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டின்றதுனால சின்னதாக இருந்தாலும் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு பண்ணதுனால வந்து மேப்பும் சின்னதாச்சு. அதே மாதிரி ப்ரொட்டகனிஸ்ட்டு நிறைய கஸ்டமைசேஷனும் கொடுக்க முடியல. ஸோ GTA 5ல் இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அவங்க ஆர்கேட் ஸ்டைலில் கொண்டு வந்துட்டாங்க. ஆஸ் எ கேம் மேக்கராக நம்மளுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம கேம் வந்து ஃபன்னாக இருக்கிறது தான். இது ஸ்டிமுலேட்டடாக இருந்தால் என்ன இல்லை வந்து ஒரு ஆர்கேட் ஸ்டைலில் இருந்தாங்க அது வந்து ப்ராப்பராக ஃபன்னாக இருக்குன்னா எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல. GTA 5ல் நிறைய ஸ்டிமுலேஷன் இல்லாதனால நிறைய ஃபன்னான மிஷின்ஸை கொண்டு வர முடிஞ்சு. இதனால தான் GTA 5 வந்து GTA 4 விட நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற என்டர்டைன்மெண்ட் ப்ராடக்ட்டில் நம்பர் 1 க்ராசிங் ப்ராடக்டாக இருக்குது. இதிலிருந்து ஆஸ் அ இண்டி கேம் டெவலப்பராக நம்ம என்னென்ன கற்றுக்கணும்னா மோஸ்ட்டாக நம்ம ஒரு வீலை ரீஇன்வென்ட் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை வச்சு தான் நம்ம கேமை டெவலப் பண்ணணும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து கொலிஷன் சிஸ்டத்தெல்லாம் ஸ்க்ராட்ச்லேருந்து கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலும் புது ப்ராப்ளம்ஸ் நிறைய கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்த விஷயம் ஸ்டிமுலேஷன் வர்சஸ் ஃபன். கேமில் இருக்க எல்லா விஷயமும் ஸ்டிமுலேட்டராக இருந்தால் ஃபன்னாக இருக்கும்னு தப்பாக நினைக்கக்கூடாது. எல்லா விஷயமும் ஸ்டிமுலேட்டராக இருந்தால் ஆக்சுவலாக அதோட ஃபன்னே கம்மியாகும். GTA 4ல் ஒரு பிகினர் காரை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் GTA 5ஐ விட. ஸோ அதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி தான் GTA 5ஐ ரிலீஸ் பண்ணாங்க. சரி, இது 2 கேமில் உங்களுக்கு பிடிச்ச கேம் என்னன்றதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் GTA 6 எந்த கேம் இன்ஜினில் ராக்ஸ்டார் க்ரியேட் பண்ணுறாங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹேவ் ஃபன் கைஸ். நிறைய கேம் க்ரியேட் பண்ணுங்கள், ப்ளே பண்ணுங்கள். நன்றி.